அதனால அவங்கள கூட்டுருமா? லலலா லலா லலா உல்லாத்த மேடை மேலே ஒருங்க நாடகம் எண்ணங்கள் பாடத்துள்ள என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆதிரியில் நான் வேகிறேன் உண்டாக மோகனம் என் காதல் வாகனம் என் தாமரை என் தேவி ராஜராஜ தோழனா ரெண்டு பேரும் புடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னையா இருந்துச்சா? முதல்ல நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக வெதர்ல எத்தனாடா நறுக்குன்னு ஒரு ஏத்து. யோ யாரியா நீ? நீ முதல்ல யாருமா? நான் யாரா? முதல்ல ஒரு ஆம்பளை வந்துன்னா ஆம்பளை பொறுமையா பேசி, இதுல ஏத்தி ஊத்துற லூசு. நீ முதல்ல பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க. நீ பாட்டுக்கு வந்தானே நக்குன்னு இடிக்கிற, என்னத்துக்கு இடிக்கிற? அப்படி வந்து நான் உன்னை இடிச்சல்ல, கட்டி புடிச்சல்ல, கட்டி புடிச்சனா இல்லையா? பிடிச்சீங்க. ஒரு பொம்பளை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சொரியா கொடுத்த மாடு மாதிரி ஆட நிக்கிறது. சீ போ அப்படி தள்ளி விட தப்பு இல்ல. சொரியா கொடுத்த மாடு மாதிரி நின்னு விட்டு அதுக்கப்புறம் குத்துறாளா இதுல குறி வச்சுக்கிட்டு. பொம்பளை மோகரே படல் மூத்திர குடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரி வள 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 வளன்னு கத்தற டான்சர் நான். நீ கொலகொலன்னு வள வளன்னு பேசுற பொம்பளையும் நான் கிடையாது. மெயின் ஆஃப் பண்ணி விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். மெயின் இருக்க போய் தானே லைட் தெரியுது, வெளிச்சம் தெரியுது, உனக்கு மத்த எல்லாமே தெரியுது. மெயின் ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், நீயும் போய் சேர்ந்துருவ. டன் 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 டனகனக்கு டன் டன் டன். சவுத் ஆப்பிரிக்கா பொம்பளையா இருப்பாளோடா. ஏத்தி விட்டுட்டு அப்புறம் போல அம்மா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து நானும் மடிச்சுக்க. ஆம்பளை இடம் முதல்ல அடங்கமா பேச கத்துக்க. அம்மா இல்ல நான் என்ன உனக்கு என்ன பாலா கொடுக்கறேன்? அம்மா போட்டு கிளிக்குது அம்மா. ஆமா நீ பால் குடிச்சிட்டாலும் 1 லிட்டர் தேந்துரும் முகர்ல முள்ளோடு. அம்மா நீயும் குடிச்சு விட்டாலும் 5 லிட்டர். ஆமா நீ குடிக்க விட்டு விட்டாலும் கிழிச்சு தள்ளி போடு. அம்மா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளை அடங்கமா பேச கத்துக்க. நீங்க முத பொம்பளை கிட்ட பொறுமையா எப்படி நடந்துக்கங்க. எப்போதுமே மாடு மாதிரி பாய கூடாது. ஏம்மா எப்போதுமே நாங்க பெண்கள்ட்ட ஆண்கள் அடக்கமா தான் நடந்துக்குறோம். எப்படி? எல்லா இடத்துலயுமே நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா? எப்படி கொடுக்குறீங்க சொல்லுங்க பாப்போம். இருமா என் வர்க்கம் இங்க ஆண்கள் உட்கார்ந்திருக்கு, சரி உன் வர்க்கம் பெண்கள் உட்கார்ந்திருக்கு. சரி அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். பெண்கள் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குறோமா இல்ல ஆம்பளை பெண்களுக்கு மரியாதை? பெண்கள் ஆண்கள் கூட உட்கார்ந்திருக்குல்ல, ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயாவது உட்கார வச்சு சடங்கு சுத்தி விட்டுருக்காங்களா? சுத்தி இருக்காங்களா? பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா ஆம்பளை நாங்க உட்கார வச்சு சடங்கு சுத்துறோம். அந்த இடத்துல யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது? நாங்க. உங்களை நாங்க மாசமாக்குறோம், உனக்கு வளகாப்பு மாட்டுறாங்க. எங்களுக்கு எவனா ஒரு பித்தளை காப்பா தூக்கி மாட்டுறாங்களா? இல்ல. அந்த இடத்துல யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது? நாங்க. உங்களை மாசமாக்கி விடுறதுன்னா உனக்கு பிள்ளை பார்த்தா அந்த கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்குது? 22,000. பிள்ளை பக்கற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 கொடுக்குது. சரி பிள்ளை பக்கற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மங்கார்னு உழைக்கிறோமே, எங்களுக்கு எவனா ஒரு 550 ரூபாய் அக்கவுண்ட்ல ஏத்தி விடுறாங்களா? என்ன மசருக நீ அப்படி விழுந்துட்டு உழைக்கிற? உன்னை யாரா உழைக்க சொன்னா? உழைக்கிறனா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீல. அப்பலாம் கிடையாது. நீங்க வந்து பெண்களுக்கு வந்து வந்தோடனே மரியாதை கொடுக்கல. வர்றவங்க பூரா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தா இப்படியே எல்லாத்தையும் கட்டியே பிடிச்சிட்டே இருக்கலாம். கட்டி பிடிக்கிறதுமா போடுறது. கட்டி பிடிக்கிறது நீ அங்க இருந்து அங்க நின்னு பேசுறீங்க. பப்புன் பேசுறதுக்கு நடன மங்கை நடனம் ஆடுறதுக்கு தான். இப்படி வந்தானே கட்டி பிடிக்கிறது கிடையாது. ஏமா வரவே போறவலாம் கட்டி பிடிக்கிறதுக்கு இது என்ன கார்ப்பரேஷன் அக்கூசாடா? பாப்பா இருமா, அந்த பொண்ணு கரெக்டா தான் சொல்லுது. என்ன என்ன தம்பி பொம்பளைனா உனக்கு நான் அவளை இறக்கறமா போச்சா? அப்படி கேளு கொழுந்து. ஏப்பா ஏரியா இந்த பிள்ளை எதுக்கே போட்டு நாடகத்துக்கு டான்ஸ் ஆட தானையா? ஆமா. நீங்க என்ன பாடுறீங்களோ அது பாடுறது ஆட தானையா? ஆமா. நீ அந்த பிள்ளை மாத்தி பேசினா தான் அந்த பிள்ளையும் திரும்பி பேசு. ஆமா. இப்ப அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த பிள்ளை பண்ண ஆடிட்டு இருந்துச்சு. அப்படி போடு கொழுந்து. என்ன நீ கேட்க பக்க நாதல பாத்தியா? என்ன பத்தி எடுத்து காட்டு கொழுந்து. ஏமா அவன் சரி அவன் வந்தோடனே கட்டி பிடிச்சானே, நீனு சொல்லி கொடுத்த மாடுமா நின்னியே, அப்ப அது என்னவா? அப்ப என்ன கிளவி மூத்திரத்தை குடிச்சு நின்னியோ? ஸ்நேகிதனை அந்த கம்பெனி யாரு நீ? அந்த கம்பெனி பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கியா நீ? நீ என்ன பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்காரனா? அம்மா நான் அது குடிக்கிறத கூட ஆம்பளைல நல்லவங்க உனக்கு தெரியுமா? குடிக்கிறவங்களா? ஆமாமா. என்ன சொல்றீங்க? எப்படி குடிக்கிறவங்க ஆம்பளை நல்லவங்கங்கற இல்லங்கறியா? இல்ல நீ குடிக்கிறானே நல்லவங்கறியா கெட்டவங்கறியா? குடிக்கிறவன் கெட்டவன் தான். நான் சொல்றேன், நம்ம ஊர் அள்ளி நேரத்து மேடையில சொல்லிட்டு போறேன், குடிக்கிறவங்கள நல்லவன். எப்படி சொல்றீங்க நல்லவன்? ஏன் தெரியுமா? குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாதுமா. இந்த ஊர் உலகமே நினைச்சிட்டு இருக்கு குடிக்கிறவங்கள கெட்டவன்னு. சரி நான் சொல்றேன், குடிக்கிறவங்கள நல்லவன். ஏன் தெரியுமா? எப்படி? குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது. சரி குடிக்கிறவன் நல்லவன். குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தாமா கெட்டவன். குடியார என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பான். குடிப்பான், அலம்பல் பண்ணுவான், போய் படுத்துருவான்.
குடிக்காம அவன் குடி எப்படி கிடக்கு அதேதான் மங்களி சூப்பரா முட்டை கை தட்டு இல்ல என்ன இவங்க கை தட்டுறத பார்த்தா ஆளு ஏகப்பட்ட ஆள் இருக்கும் போல இருக்கே. அம்மாமா முதல்ல ஆம்பளை குடிக்க காரணம் யார் தெரியுமா? பொம்பளை நீதாம்மா. எப்படி பொம்பளை காரணம்? நாங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பெண்கள் நீங்க எங்களை தூக்கி குளிப்பாட்டி சரி 1 கிலோ பான்ஸ் பவுடர் வாங்கி இங்க அடிச்சு மிச்ச பவுடர் எடுத்து கீழ அடிச்சு ஏன் சுஞ்சு மணின்னு புடிச்சு சின்ன பிள்ளைல கும்பிடுற. சரி உண்மையா இல்லையா? ஆமா. சின்ன பிள்ளைங்க புடிச்சு கும்பிடுறிய. நாங்க தண்ணிய போட்டு ஒரு நாளைக்கு குப்பரை கிடக்குறப்ப எங்க கொஞ்சமா ஒரு 4 கிலோ பவுடர் எடுத்து இதுல அடிச்சு விட்டு உட்காந்து சுஞ்சு மணின்னு ஆட்டி பாரு. அடுத்த நாள் என் எவனா ஒயின் ஷாப்புக்கு போவான்னு நினைக்கிறியா? எப்படா நீ உட்கார்ந்து ஆட்டி வேணா அங்கனே தான் உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப நீங்க எல்லாம் வீட்ல மணி ஆட்டி விடாதனால தான் குடிக்கிறீங்களா? ஆமா. இங்க மணி ஆட்டாம இருக்க வந்து அங்க மணி ஆட்டாம போய் கடையை திறக்குறோம். மணி ஆட்டாம இருக்காங்களேன்னு சந்தோஷப்படு. சில பொம்பளைகளை என்ன மாதிரி வெறி எடுத்த பொம்பளைல மணியை அடியோட அறுத்து புடுவாங்க. ரவுடி முண்டியாடாவ. ரவுடி முண்டலடா. உனக்கு அறுத்து வர நம்பர் ரவுடி முண்டை. சுமதிட்ட பிடிச்ச விஷயம் தெரியுமா? என்ன அறுக்குறதா? கரெக்ட்டா உண்மையா சொல்லுச்சு பத்தியா இல்லையா? எது அறுத்து புடுவேன்னா? அட ஏன்டா காதுல வனையலடா பித்ரப்பல. அந்த புள்ள என்ன சொல்லுச்சு? என்னது? வெரி உண்ட புள்ள பொம்பளையா. ஆமா ஒத்துக்கிறது இல்ல. அந்த புள்ளைய அறுத்து விட்டுக்கிட்டே தான் வருது. ஆனா நீ அறுக்கிற நினைக்கிற இங்க அறுக்க முடியாது. என்ன எல்லாம் அறுக்குறாந்தா மரம் வெட்டுற மிஷின் தான் வேணும். ஏன்னா நாளா நீக்குற ஃபேமிலி. ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம். என்னடா? நீங்க நல்லா கேளுங்க. ஒரு விஷயம் கேட்க போறேன். என்ன? கொழுந்தனாரே சொல்லுங்கம்மா. பப்புனு ஆளே இப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு மத்ததெல்லாம் மைச்சிட்டு எந்திரிச்சு மரியாதையா ஓடி போயிரு. போட்டது பெட்டிக்காரர் உடைச்சு விடுவேன். ஏன்னா ஆள் இப்படி இருக்கிறன்னு சொல்றதுக்கு நீ வந்து எக்கோ வைக்கல. மத்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு இப்படி எக்கோ வைக்கிறியே. அவர் கொஞ்சம் ஏக்கத்துல இருக்கப்பல நம்மளுக்கு இப்படி இல்லையே அப்படின்னு கவலைப்படாத. அதுக்கு சித்தம். நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்தீங்க? உங்கள மாதிரி பெண்ணை பார்த்தாவே நாங்க உடனே வந்துருவோம். என்ன காரணம்? பொம்பளை புள்ளைய பார்த்தாவே ஆம்பளை உடனே வந்தாதே. ஒண்ணா நம்பர் பொம்பளை பரிகாரம். பொம்பளை பரிக்கலமா? பொம்பளை புள்ளைய பார்த்தா ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்து சொல்லணும். வரணும். பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கான்னு நாங்க சொல்லணும். நாங்க மட்டும் உன்னைய பார்த்து சூப்பரா இல்லன்னு சொல்லணும்னு வச்சுக்க. உன்னையெல்லாம் நாய் கூட நக்காது. நீ நாய் நக்கறது அப்புறம் இருக்கட்டும். நீ சூப்பரா இருக்குன்றதை விட நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவன் ஆம்பளடா. அவன் தாண்டா திறமையான ஆம்பளை. பொம்பளை சொல்லணும்டா. பொம்பளை சொன்னாதான் நீ ஆம்பளை. பொம்பளை சொல்ற அளவுக்கு நீ பிள்ளை பெத்து காட்டணும். சரியா? அவன் தான் ஆம்பளை. ஆம்பளைன்னு மீச வச்சுக்கிட்டு ஆம்பளை கிடையாது. சாமா வச்சிருந்தா ஆம்பளை கிடையாது. ஆம்பளைன்னு குடும்பத்தை ஒழுக்கமா பாத்துக்கிறவன் தான் ஆம்பளை. சரியா? நீ வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. உண்மைதான். ஆம்பளை யாரு தெரியுமா? முதல்ல அது வச்சிருக்க மட்டும் ஆம்பளை கிடையாது. எந்த ஒரு புள்ள பெத்த தாய் தகப்பேன் கட்டின கொண்டாட்டி பெத்த புள்ள எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் வச்சு கண்கலங்காம சோறு வர்றான் பாத்தியா? அவன் தான் ஆம்பளை. நாங்க ஆம்பளைதான். பொம்பளைனா யாரு தெரியுமா? முதல்ல புருஷன் கொண்டு வர சம்பளத்தை கச்சிதமா வச்சு அந்த குடும்பத்தை கொண்டு வர பாத்தியா? அவதான் பொம்பளை. நீ மல்லாக்க படுத்துக்கிட்டு புழுக்கு செல்போனை நோண்டிக்கிட்டு மீஷோ பிளிப்கார்ட் அதுல ட்ரெஸ் ஆடைய போட்டுக்கிட்டு மல்லாக்க படுத்துருக்க பொம்பளைட்ட பேசுனேன். இப்ப விடிய உனக்காக நான் 3 மாவட்டம் தாண்டி பேக்க தூக்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? நானு பேசக்கூடாது. நீ எப்படி? சரியா? நான் 4 மாவட்டம் தாண்டி வந்திருக்கேன். நீ 4 மாவட்டத்தை தாண்டி எதுக்கு வந்த? பொம்பளை சாமான பாக்குறதுக்கு வந்திருக்கேன். ஆமா சாமான பாக்குறதுக்கு வந்திருக்கேன். இதுக்கு மட்டும் புழுக்கு கை தட்டு. அவ இவ்வளவு நேரம் குளிச்சு வாங்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு மட்டும் கை தட்டிக்கிட்டு இருக்கிற. அதை பார்த்து விட்டா அப்படியே பொழந்தாப்பளதா இருக்கும். அதுவே ஆமா குஞ்சு சைஸ்ல கிடக்கு. இதுல அவர் வேகமா பாக்குறாங்களாம். இருமா இவ்வளவு பேச்சு பேசினா ஏன்னா பொறுமையா நிக்கிறேன். எதுக்காம பொறுமையா நிக்கிறேன்? எல்லாம் இந்த உண்டியலுக்கு தான். இந்த உண்டியலுக்கு தான் காத்திருக்கிறேன். ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு என்னடா இருக்கு? ஏங்க என்ன நீங்க வேலை செய்வீங்களா? நான் சூப்பரா செய்வேன். என்கிட்ட மட்டும் கொடுத்து பாரு. ஏற்கனவே ஒண்ணு வேலை செய்ய விட்டுதான் வீட்டுல ஜோடியா கடந்துகிட்டு இருக்கு. பெரிய நக்கீரர் பரம்பரை இவரு. ஆமா நக்கீரர் பரம்பரைக்கு இதுல செய்யறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? இல்லனா சம்பந்தம் என்னென்ன வேலை செய்வீங்க? என்னென்ன வேலை செய்வீங்க? நான் உள் வேலை வெளி வேலை எல்லா வேலையுமே சூப்பரா செய்வேன். எல்லா வேலையும் செய்வீங்களா? என்னம்மா எல்லா வேலையுமே சூப்பரா செய்வேமா? என்ன சொல்றீங்க? ஆமாடா செய்யணும். எல்லா வேலையும் செய்வேன். விடியங்குள்ள வேலை செஞ்சு முன்னாடி காட்டுறீங்க. நான் முன்னாடி என்ன பின்னாடி கூட காட்டுறேன். எப்படி தெரியுமா? காட்டுறீங்கனா நானும் ஓபனா தண்ணி கருத்திருச்சு தவள சத்தம் கேட்டிருச்சு. போறா தண்ணி கருத்திருக்கு தவள சத்தம் கேட்டிருக்கு. ஊரு உறங்கிருச்சு நம்ம ஒதுங்க கடச்சிருச்சு. ஓடு தன்னான கடி தன்னான கடி ஓடு தன்னான கடி தன்னான தண்ணி கருத்திருக்கு தவள சத்தம். இன்னைக்கு தாண்டா ஏன் ஜெயிசுக்கு ஒரு புள்ளைய கொண்டாந்து விட்டாங்க. அதையும் கெடுக்க வந்துட்டியா? போன யார் வர சொன்னது? இப்ப ஐயா பையா
அள்ளி நேரம் ரேடியா போட்டே வந்திருக்கு. அதே தேவடியா போட வந்திருக்கு. எங்கே நாட்டில தேவடியா போட முடியாது. மாப்பிள நீ சொன்னதுதான் உண்மை. அது இந்திக்காரப்ப அங்க நல்ல சம்பளம் கொடுக்குது, நல்ல சாப்பாடு போடுது. அங்க தேவடியா போட வந்திருக்கு. உன் பல்லு கறிட்டு பேர் ரேடியோ. சூர்யா ஓனரே இதை போடுறதுக்கு கூப்பிட்டாரு. இவங்க ஓனரமாவா? சூர்யா கொண்டாட்டியா? யோ யாரியா நீ எல்லாம்? யாரா அவன்? யாரா கிறுக்கு லூசு பயலாட்டா? நான் லூஸ் இல்ல, கொஞ்சம் டைட்டாவே இருக்குங்க. என்ன சொல்றீங்க? அப்ப நீ ரிஜெக்ட் லிஸ்ட் போ, நீ வா. சப்பாத்தி திண்டு வந்திருக்கேன். சப்பாத்தி தின்னு சப்பா சாப்பிட்டு வரல. சப்பாத்தி உருளைக்கிழங்கு வச்சு உள்ள தள்ளுங்க. உருளைக்கிழங்கு வச்சு உள்ள தள்ளாத, முள்ளங்கி எடுத்துக்க. இல்ல அது உருளைக்கிழங்கு முள்ளங்கி நீளமா போகும், உருளைக்கிழங்கு நல்லா போகும். என்னடா அப்படி பேசுறேன் தாளு? எங்க நாட்டுல டீசல் கிடைக்கல, உங்க நாட்டுல டீசல் கிடைக்கல. அங்க இருந்து டீசல் கொண்டு வந்திருக்கேன். எங்க நாட்டுல கேஸே கிடைக்கல, எங்கிட்ட டீசல் கிடைக்குது. ஏய் அவனை போ சொல்ற, அடிச்சு மண்டையில உடைச்சு அப்படியே போயிடுறாங்கட்டு. சரி நீங்க மண்டைய இங்க வா. ஆரம்பிச்சிட்டியா? நீ மண்டையோட பிரேம நல்லா வாயில வருது. நீங்க எது வேணாலும் உடைப்பேன்னு தெரியும். இங்க வா, நீ வேலை செய்ய வேணாம். அது இது என்ன கொலா? நீங்க சொல்றது கூட தேவடியா கொலா. எங்க நாட்டுல இது ஆம்பளை கொலா. அது எப்படி ஆம்பளை கொலா? இங்க வாங்க பக்கத்துல. ஆம்பளை கொலான்னு என்ன தெரியுமா? உங்க கைய கொடுங்க. அட போமா, ஒரு ஆட்டி கூப்பிடுறாப்ல, புடிச்சு பாருடா. என்ன எங்க நாள்ல எல்லாம் பொண்ணு அல்ல தட்டி பாடியோட வருவாங்க, இவங்க முழுசா போட்டு வர்றாங்க. அங்க அப்படி பாத்துட்டு வந்தா கெடுத்து வச்சிருக்கீங்க. நான் வேணா வரட்டுமா? நீங்களும் முடிச்சு விடுவீங்களா? ஆமா, எனக்கு கரவ மசில் புடிச்சு விடுறது. நீங்க எங்களை புடிச்சு விடுவீங்களா? நாங்க புடிச்சு விடுறதுக்கு ஆம்பளை குலான்றதா இது உள்ள இருக்கு ஒண்ணு. ஆமாமா, இது ஆம்பளை குலா. பொம்பளை குலான்னா புழுக்கு அதுக்கு எங்க இருக்கு? ஏயா ஏய் உனக்கு அவ்வளவுதாயா? நீயும் சேர்ந்து ஏன் அப்படி பண்ற? என்னையா? ஏய் நீ எல்லாம் மனுஷனான்றேன். இப்படிதான் பொம்பளை நிக்க வச்சு புழுக்கு கிளுக்குன்னு வைங்களா? நீ பேசுறதோட ரொம்ப அதிகமா. நீங்களே எங்களோட சேர்ந்து தேவடியா போடுங்க. ஏய் ஐயோ குடிய கெடுத்து பையா. क्या भैया वे रेडियो भैया? சூர்யா மைத்தட்டு நல்லா சம்பளம் கொடுக்கும். எதுக்கு போறதுக்கா? தேவடியா போனா நல்லா சம்பளம் கொடுக்கும். ரைட். அதுக்கு பேர் தேடி ராஜா நடிச்சு போடு. அதத்தால நானும் சொல்லுது. நாக்க ஒழுங்கா போடு தோல. ஏய் அவுசாரி பையல. நாக்கு போடுதா. அலே நாக்கு போடுதா போல. ஹிந்திக்காரனா? ஆமாடா. ஏண்டா ஹிந்திக்கார அவுசாரி பையல. இப்பலாம் பேச கூடாது. தே அப்படிலாம் இல்ல. ரேடியா ஆடியோ ரேடியா. ஓ வாயில அதை விட்டு அடிக்க ரேடியோன்னு சொல்லு. பெருசா இருக்குங்க. வாய் அவன் வாயில கொடுத்து அடி. வாயில விட்டு அடிப்பீங்களா? ஏய் ஏன் வாயோட சும்மா கரண்ட்ல வயர்ல சொறி விட்டு நாங்க அடிப்போம். சொல்லுங்க. எதுல வச்சு சொருகிறது? அங்க ஒண்ணுமே காண, எதை வச்சு சொருகிறது? பார்த்தா அப்படி தெரியும் உள்ள இருக்குது. நான் எடுத்து சொருவனா புகஞ்சு போயிரும், பேசாம போயிரு. புகஞ்சு மண்டே உடைச்சிருவேன். அந்த அளவுக்கு சுமதி இருக்கு. ஏம்மா சரி இங்க வா கியா பையா இங்க வா. இன்னைக்கு தான் நல்ல புள்ளையா கூட்டி வந்து விட்டுருக்காங்க. இவள் நாள் கை உணர்ந்து கால் உணர்ந்துமா சொல்றது பே. இங்கே சிறந்த முறையில் இந்த நாடகத்தில் நகைச்சுவை மன்னனாக நடிக்கும் அருமை அன்னார் மருதமுடியை சேர்ந்த மக்கள் இசை மன்னன் அருமை அன்னார் மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நீ ரேடியோ கட்ட வந்ததுக்காக போட்டிருக்காங்க. ஏ ஐயே நகரத்துல ஏதோ பொன்னாத போத்தி கவுதா போத்தியே போட்டிருக்க சொல்லு. ஓ வாய் நல்லா இல்ல. ஓ வாயை பார்த்தா எனக்கு வேற நோக்கம் வருது. வரும் உண்மையிலே இந்த அள்ளி நகரத்தை மறக்க முடியாது. முடியாது. இந்த அள்ளி நகரம் அண்ணா பெரிய பெரிய கலைஞர்கள் என்னப்பா தொடக்க விழுகுது. நிக்க மாட்டேங்குது. அள்ளி நகரத்துல பெரிய பெரிய கலைஞர்கள், பெரிய பெரிய மேதைகள். உண்மை உண்மையிலே அள்ளி நகரத்துக்கு வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கும். ஆமா. ஏன்னு சொன்னா உட்காந்துருக்க பூரா நாடம் தெரிஞ்சவங்களா உட்காந்துருப்பாங்க. ஆமா. பூரா தெரிஞ்சவங்களா உட்காந்துக்கிட்டு என்னை ஒண்ணுமே தெரியாதவங்க கூட்டு வந்திருக்காங்கன்னு ரொம்ப தகடத்தேன். இருந்தாலும் அள்ளி நகரத்துல உண்மையிலே எனக்கு போன வருஷமே நாங்களும் உனக்கு ஆதரவா இருக்கோம் அப்படின்னு சொல்லி 2025 அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஓஹோ
உனக்கு ஆதரவு திருப்போணம் ஏரியாவே உனக்கு ஆதரவா இருக்கும்னு சொல்லி அள்ளி நேரத்தில் நாங்கூர்ல வந்து தம்பி அட்வான்ஸ் விட்டு இருந்தது ரொம்ப ஒரு பெருமை மிக்க அந்த தண்டீஸ்வரர் ஐயனார் கொடுத்தது மாதிரி எனக்கு தண்டீஸ்வரர் ஐயனார் கிருபையினாலையும் எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த அள்ளிநகரம் கிராமத்தர்களுக்கும் இந்த சுற்று வட்டார கிராமத்தர்களுக்கும் எங்களை எல்லாம் காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ரசிகர்கள் இல்லை என்னுடைய உயிர் சொந்தங்கள் எங்கள் அப்பா இந்த உயிர் சொந்தம் தான் இது வந்து உயிர் சொந்தங்கள். எங்கள் அப்பா இந்த மேடையில் எத்தனை வருஷம் ஆடினாரோ தெரியாது. நான் கட்டவு நாடகத்தில் வந்து இங்கே ஆடி இருக்கிறேன். அது இருந்தாலும் இது பூராமே என்னோட உயிர் ரத்தத்தில் ஓடக்கூடிய சொந்தங்கள், ரசிகர்கள் இல்லை, உயிர் எனக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ரத்த சொந்தங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் தண்டீஸ்வரர் ஐயனார் கிருபையினாலையும் எங்களையெல்லாம் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி நாடக கலை உலகம் கனி அவர்கள் சார்பாகவும் தாய் மீடியா தகப்ப நாடக நண்பர்கள் யூடியூப் சேனல் தாய் மீடியா தகப்பனும் வந்திருப்பாரு. இல்ல அவர் வரல, அவர் வீட்ல இருக்கிறாரு. தாய் மீடியா அடுத்து நாடக நண்பர்கள் யூடியூப் சேனல். எந்த அளவுக்கு நான்லாம் வெளி உலகம் பரவுனேன்னு சொன்னா அந்த யூடியூப் சேனல் கண்டிப்பா யூடியூப் சேனல் மூலம் ரொம்ப பரவலாயிருச்சு. உண்மை. ஆனா இப்ப யூடியூப் சேனல் வந்தா பயமா இருக்கு. ஆமா, நீ வாட்டி இங்க பேசிட்டு போற, அங்க விளக்கமா திருத்த அடி விழுகுது. விளக்கமா செருப்பொழுது என்னென்னமோ பேசுறாங்க. சரி விடு, வாங்குறதாலே போதும். பேசிட்டு போறாங்க. ஆமா, பேசுறதுக்காக நம்ம வாழ முடியாது. கண்டிப்பாக. எப்படி வாழ முடியாதுன்னு சொன்னா, எப்படி ஒரு தகப்பனும் பிள்ளையும் ஒரு கழுதைய பக்கத்தூருக்கு விற்க போயிருக்காங்க. சரி, ஒரு சின்னப்பா ஒரு 5 வயசு தகப்பனும் 5 வயசு பிள்ளையும் தகப்பனும் விற்க போயிருக்காங்க. அந்த கழுதையை பிடிச்சிட்டு போகும்போதே அப்ப ஒவ்வொருத்தரா பார்த்து சொல்லியிருக்காங்க, கழுதையை பிடிச்சிட்டு போறாங்களே, ஏன் அந்த சின்ன பிள்ளை அதுல ஏத்தி போனான்னா ஓஹோ அப்படின்னு ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்க. அப்படியே தின்ன அந்த கழுதை மேல அந்த பையலை ஏத்தி விட்டேன். அப்ப சரி, அப்ப கொஞ்ச தூரம் தள்ளி போய் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அவன் அப்பனை நடக்க விட்டுட்டு மேல அவன் வயசு போய் ஏறி போறான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வந்துட்டேன், வயசு போய் கீழே இறங்கிட்டு அப்ப மேல இறங்கிட்டான். அப்ப மேல இறங்கினா அங்கிட்டு அதுக்கு அடுத்து 4 பேர் சொல்லியிருக்காங்க, என்ன மயனை நடக்க விட்டுட்டு அப்ப போறானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே நடந்துட்டு கழுதையை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்காங்க. இப்படி கழுதையை கொண்டு போறவங்க எதுக்கு 2 பேரும் நடந்து போகணும் அப்படின்னு சொன்னா கழுதையை தூக்கி தோல்ல ஓட்டு போயிருக்காங்க. இப்படி லூசு பையன் கழுதையை தூக்கி தமக்க இந்த லூசு பையன் கண்டமா இல்ல அப்படின்ட்டு கழுதையை தூக்கி தமக்கிறதுக்கும் வந்திருக்காங்க. என்ன தகப்பையும் மேல ஏறி விட்டதுக்கும் வந்திருக்காங்க. ஆமா, பிள்ளை ஏறி விட்டதுக்கும் வந்திருக்காங்க. அப்ப என்ன செஞ்சாலும் குறை சொல்லத்தான் செய்வாங்க. செஞ்சாலும் குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே, குறை சொல்ற வாய் சொல்லட்டும், போடுறவங்க போடட்டும். நம்ம நடிக்கிறது நடிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்காக பார்த்து நடிக்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. என்ன தெரியுது, எங்க பப்பனாண்டுக்கு மரமேண்டார் மருதமணி அவர்களை பாராட்டி ஜிஎம் ஆகப்பன் பிரதர்ஸ் சாத்தனூர் கபடி குழு அள்ளி கொண்டு வாங்கப்பா சார்பாக 201 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். நம்ம லோன் கட்டணும் 200 அதுக்கால அப்படியே அவங்க நன்றி சொல்லிடுறேன். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு அருமையா சார்பாக நன்றி. ஏன் சொல்லல இன்றைய ஏன் அங்க ஓட்டி நிறைய சொன்னாங்க, நான் அதை மனப்பாடம் பண்ணி சொல்லக்குள்ள நான் விடுஞ்சு நாடகம் முடிஞ்சு வரும். எனக்கு 200 அன்பளிப்பு இருந்த கபடி குழு. ஆமா, கபடி குழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வேட்டைக்குமார் திருப்போணம் வேட்டைக்குமார் அவர்கள் சுவிட் வந்துட்டாரு. சுவிட்டு பொன்னாடை எலுமிச்சம்பழம் இப்ப 500 ரூபாய் காசு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எலுமிச்சம்பழம் உனக்கு வைக்கத்தாண்டா, எலுமிச்சம்பழம் எதுக்கு வேட்டைக்குமார் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இருக்காரா போயிட்டாரான்னு தெரியல. அது கொடுத்தோனே கிளம்பிட்டாரு. வேட்டைக்குமார் எனக்கு இவ்வளவுலாம் கொடுத்திருக்காரு. அவருக்கும் அவர் குடும்பத்தால் நன்றி அந்த வணக்கம். இங்க கூடியிருக்கிற ரசிக பெருமக்களுக்கு என் சார்பாகவும் எனது தந்தை அழகு அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். வணக்கம். கேப்ல ஒருத்தி ஆள விட்டுட்டேன். அடியே ஹலோ சினிக்கு சுமிதா, இன்னும் முகம் இருக்க புடி மாறுது. ஏண்டா ஒண்ணு இல்ல டாவா, இவ போற விடுமோ மசுரோட உருப்படாதுடா. போடுங்க. சின்ன சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. ஓடி வந்து 500 ரூபாய் மேடையாடு. 500 ரூபாய் வந்துருச்சு. 500 கொடுத்தவர் கொண்டுகிட்டு போயிருவாரு. இரு பேரை சொல்லிக்கட்டும். எம்பி வேட்டைக்குமார் 500 திருப்போணத்தை சேர்ந்த எம்பி வேட்டைக்குமார் அவர்கள் சார்பாக ரூபாய் 501 அன்பளிப்பு பெற்றுள்ளார். தண்டீஸ்வரர் கோயில் பூஜாரி ஒரு 500 ரூபாய் கொடுப்பான். எத்தனை காசு காணிக்க காசு வாங்குற? அவர் வீட்டு கிளம்பிட்டாரு. காலையில பூஜைக்கு சின்னக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு.
வரப்போறியா பொளந்து உடைய பொளந்து புள்ள வைக்கிறது ஒருத்தன் கல்யாணம் அப்படி சொல்றியா சின்னக்கா சின்ன கீழே சிரிக்கும் பச்சை கிளி ஓட்டி வந்த மேடையிலே ஆட்டமாடு அந்த மலை மோதுனா அந்த மலை எதுக்கு இதே மாதிரி சங்கத்திலே அடிக்க வேண்டியது இங்கே அடிக்க வேண்டியது என்ன அடிக்குது அப்படியா அந்த பிள்ளைய கழட்டிடுவானா என்ன கழட்டி மயில கொடுக்குறியா நீங்க எந்திரி முதல்ல நீ எதை பார்த்து கழட்டிக்கிட்டு இருக்கிற எதுக்கு நீர் கசிவுக்கா அங்க அப்படி அடிச்சாலும் ஒண்ணு வர போறது இல்ல அப்பன்னு இப்பன்னு அதை பிடிச்சி ஐயான்னு பாடு சத்த நீ சும்மா இருப்பா மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு இவங்க அத்தா என்ன சொன்னாரு ரூட்டை மாத்தி அடிச்சுட்டனே எனக்கு வந்து வேலை முடிஞ்சா சரி எங்கிட்டாவது வேலை முடிஞ்சாச்சு இங்கேயுமே வேலை வைப்ப எதுல வேலை முடிஞ்சா சரி பாட்டு பாடுறே அத்தா என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா உட்கார்ந்து நண்டு பிடிக்க சொன்னாரு தரமேல நடக்காத மண்டபத்துல பொட்டி மலை ஏறிட்டு இருக்க உனக்கு மட்டும் மைக்கு எவ்வளவு வைக்கிறது இப்படியாடா வளர கண்டாங்க பூரணி மாடாட்டமா நான் எங்கிட்டு போறேன் நீ போட்டலாம் என்ன மாடு பூரணி மாடு தான் இருக்கு வளர்த்தியா நேக்கா பிடிச்சி மாட்ட முடியாது பூரணி மாடு தெரியுமா தெரியாதா பூரணி மாடு உயரமா இருக்கும் ஒன்னே விடத்தேன் ஒன்னே எங்கிட்டு விடுறது அப்ப இன்னொரு மைக் அவனுக்கு தனியா வச்சிருக்கியா எனக்கு கட்டி தொங்க விட்டுறணும் நான் எனக்கு வச்சா அப்புறம் அவன் குனியணும் அவனுக்கு வச்சா நான் நிமிரணும் ஜிஎம் நாகப்பன் பிரதர்ஸ் மிசா தென்னவன் கபாடி குழு சார்பாக 201 முன்பதாக கொடுத்துள்ளனர் அது சொல்றப்ப வந்து கேட்கல முன்ன கொடுத்தது கணக்கு போட்டுட்டு தான் இருக்கேன் அப்ப நாகப்பன் பிரதர் இல்ல சொல்லல பேர் சொல்ல அண்ணே நம்ம தானே நம்ம காதுனே ஆமா திருப்போன அள்ளினாரு காசே நம்ம காதுன்னு இப்ப பாரு எல்லா பேருமே ஆளுக்கு 100 ரூபா எல்லாருமே கொடுப்பாங்கண்ணே இப்படித்தான் சொல்றேன் காலைல கொண்டு வர மட்டும் தனியா கொண்டு போயிடுறேன் எங்க அப்பா சொல்லி விட்டுருக்காருண்ணே அள்ளி நேரத்துல பணத்தை அள்ளி தள்ளுவாங்கடா ஆமாடா பீத்துனாருன்னு யாரும் அசையலையே வீடு பட்டா கிட்டாலாம் உனக்குதான் வச்சு தருவாங்க எங்க அப்பா சொல்லி வர விட்டாருண்ணே அள்ளி நேரத்துல காசு வாங்கி நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரான்னு சொன்னாரு யாருமே தர மாட்டேறாங்க நாகப்பன் பிரதர்ஸ் மிசா தென்னவன் கபடி குழு அவர்கள் சார்பாக எனக்கு 201 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி அணிந்த வணக்கம் பாக்கு வத்தல மாத்தணும் சும்மா நிப்பாட்டி எதை பெண்ணவ சட்டி எடுக்க போறாங்க டொண்டக்கு ஆகிக்கிற சும்மா நிப்பாட்டி அடிக்க சொன்னா பாட்டு பாடி நீ அடிக்கிறதா திருப்பூர் எடுத்து புதப்பன்னு குத்தி ஓட்டை போட்டு விட்டுருவேன் அப்புறம் தண்ணிக்குள்ள போய் தலை பண்ணி அடிச்சுட்டு தெரியணும் பாக்கு வத்தல உனக்கு ஒரு மரியாதை தனியா வச்சிருக்கேன் மரியாதையா இருந்துக்க இல்லைன்னா ஒரு குடம் தண்ணி உள்ள இருக்கு தூக்கி புதப்பன்னு ஊத்தி விட்டுருவேன் 2.5 லட்சம் ரூபா பத்திரப்படுத்தி வச்சுக்க பாக்கு வத்தல மிருதங்க வேணாம் நான் ஆல்ரவுண்ட் வச்சு நாடகம் நீ தூக்கிட்டு கிளம்பு போ பாக்கு வத்தல மாத்தணும் நீ
பார்வதிய பார்க்கணும். நீலகண்டா பெரிய நீளத்துல கண்டே நீ இத புடி கொண்டு போய் திருப்பணம் சந்தையில வந்துட்டு வந்துருவேன். இல்லையா என்னது ஆண்டே கொடுத்த பத்தி ஆளுக்கு ஒரு குத்து குத்துட்டா. யாருக்கு யாரு சொந்தா? ஒண்ணு நீ குத்தன நான் குத்தன வேற நான் குத்திட்டு போற போறானே. ஏய் யாராவது சாப்பிடணும்டா. இப்ப எத்தனை பேர் ஐயா உண்மையிலேயே அதை மறக்காம நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்து சாப்பாடுன்னா அப்படி ஒரு சாப்பாடியா. திருப்போணத்துல நான் கூட ஹோட்டல்ல போட்டுருவாங்கன்னு நினைச்சேன். தம்பி ஹோட்டல் எல்லாம் போடாதா நடிகர் பூரா பேசுவாங்க அப்படின்னு. நான் சாப்பாடுலாம் அருமையான சாப்பாடு. எனக்கு டிஃபன்ல வர கட்டிக்கிட்டேன். நாளைக்கு போய் சாப்பிட அவ்வளோ அருமையா சாப்பாடு மட்டும் இல்ல அவங்க பரிமாறணும் இதான். அந்த பரிமாறதுலயே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. அந்த குடும்பத்தாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். சொன்னியாடா? சொல்லிட்டேன்டாவா? எங்களுக்கு உணவளித்த குடும்பத்தார்களுக்கும் அங்க எங்களுக்கு பரிமாறின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு கலைக்குழுவினராக நன்றி நன்றி வணக்கம். பாக்கு வெத்தல மாத்தணும் பாக்கு வெத்தல மாத்தணும் சுமதி பிள்ளைய தத்தக்கு தத்தக்கு சுமதி பிள்ளைய தத்தக்கு. நீ அப்படியே கிழிச்சு தள்ளிடுவ. என்ன செய்றாங்க? ஐயா என்னமோ பஞ்சாயத்து பேசுறீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளு. இது நம்ம ஊர் தான். நம்ம மைத்தட்டு வெட்டி நம்ம வெட்டிதான். கேளுண்ணே. அண்ணே அதுக்கு தானே உங்களுக்கு அமுக்கிறதுக்கு அவருக்கு அமுக்கிறதுக்கு பெட்டி அகலமா கொடுத்துருக்கோம். உனக்கு 3 போட்டு அடிச்சுட்டு கடறான்னு கொடுத்துருக்கோம். அவன் 4 கட்டையை போட்டு குத்திட்டு இருக்கான். அவன் செய்யும் தப்பு செய்யும் தப்புன்னு கொடுத்துருக்கோம்ல. அண்ணே நான் என்னென்ன பண்ணேன் சொன்னேன். அன்பளிப்பாளங்களை யாரும் மேடையில் வந்து கொடுக்க வேணாம். சைடில் பக்கமேல காரட்ட கொடுங்க, வாங்கி கொடுப்பார்கள் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு மேடைக்கு யாரு வரலாம் சாமி? நல்லா அமைதியா நடந்துகிட்டு இருக்கு. நாடகம் நீங்க காது கூட கொடுக்க வேணாம். நாடகம் இருந்தா எங்களுக்கு முழு தொகையை கொடுப்பீங்க. அவர் இந்த அள்ளினாருக்கு நாடகத்தை நம்பிட்டு லோனு கட்டணும். நாளைக்கு போய் யாருங்க அப்படி பக்கத்துல அப்படி எழுதி பார்த்து வந்துரு. பேப்பர் எங்கிட்டே நாகப்பன் அருள் பிரதர்ஸ் முக்குளத்தூர். அதெல்லாம் சொல்லாங்க வெள்ளதாங்கப்பா. எப்பா இந்த வேணாம்ப்பா உங்க காசே வேணாம்ப்பா எனக்கு உள்ளது போதும். எதுக்கு என்னன்னா நாகப்பன் அருள் பிரதர்ஸ் 200 அன்பளிப்பு வழங்கியிருக்கிற அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி என்ற வணக்கம். வீட்டுக்கு போக சொல்லியா? அண்ணே நான் என்ன கட்டி பிடிக்கலண்ணே. சின்ன ரொம்ப சிரமமா இருக்கும். அண்ணே நீ போன இப்ப நான் போட்டுக்கிறேன். 1 1 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. பாதாம்பல் பாட்டு கணக்கு இல்லாம உனக்கெல்லாம் என்னடா ஒரு கணக்கு தெரியுது? வசதி இல்லாம பேசுறேன். சரி சரி இப்ப மாத்தி போறேன். சரி போடா. 1 கிலோவா? அடறாவ வாயில மூஞ்சி மோகரை மறு. நான் பாரு 1 1 3 கிலோ ஆக மொத்தம் 6 கிலோ. பாடுனதுதான் நீ ஓரமா இருப்போம். என்ன எல்லாத்துலயுமே நீயா போட்டா பண்ண மசிர புடுங்க கூட்டி வந்து என்னையா? 1 1 3 கிலோ ஆக மொத்தம் 6 கிலோ.
உன் வண்டி சரியில்லை. இங்கிட்டாவது 2 பேர் தான் இருக்கான். ஆமா, இங்கிட்ட 6 பேர் தான் இருக்கு. அங்கிட்டு வாரு ஒரு தொகை பேர் இருக்காங்க, கூட்டி அடிச்சு கும்மி அடிச்சு விட்டுருவாங்க. அதான் சுமதி, இங்கிட்டாவது நாங்க 2 பேர் தான். ஆமா, இங்கிட்ட இறங்கி போனேன்னு வச்சுக்க, பல சாதியில பல முகத்துல மூடி வரவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒருத்தி 5 நிமிஷம்னாலும் எவ்வளவு பேர் முடிஞ்சு போடு போடு. எதுல விட்டு இல்லையே, போட போட போடு இதடா பொண்ட வல்ல பேகு இதடா. இல்லனே காலு குறுக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இந்த ஏரியாவில் வந்து கதையை விரும்புறவங்க அதிகமா கதையை விரும்புவாங்க. கண்டிப்பா. அதுலயும் நாரதர் நல்லா பாடக்கூடியவர், நல்லா பாடக்கூடிய நாரதர் வெங்கடேசன் வந்திருக்காரு, நல்லா பாடக்கூடிய ராசவாட்டு நம்ம காளிமுத்தப்பா வந்திருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும். நம்ம இன்னும் 2 பப்பு டான்ஸ் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம்ல, அவங்க 2 குத்து குத்தட்டோம். யார நீயாம எதிர்பார்க்கிற? குத்திக்கிட்டுங்கிறியா? நீ காதல் ஒண்ணு, நான் மூக்கலோட பண்றேன். ஏய் காதல்னே நான் பண்ணு. சுமதி நீ வாடா தங்கம். காதல் என்ன தெரியுமா? அந்த பையனை விரும்புறாரா? விரும்புறா. இங்க வாமா சுமதி, இதுக்கு முன்னாடி நீ யாரே காதல் சரி விடு, 3 மாசம் தான் ஆச்சு. அதுக்குமே அவளோட சரி வா வா பரவாயில்ல வா. ஏமா இங்க வா, இதுக்கு முன்னாடி யாரையாவது நீ காதலிச்சிருக்கியா? இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை ஒரு 11 பேர் தானா? 11 பேர் அவங்க வீட்டுல அண்ணன் தம்பியாம்டா. 11 பேர் ஆத்தி. ஏமா சரிங்க வா. ஏமா என் கூட நாடகத்துக்கு வரது கொடுத்து வைக்கணும். ஆமா சரி சரிங்க வா. ஏமா யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஏய் கல்யாணம் பண்ணி எதரி புடிச்சு தடவிட்டு இருக்கற? ஏலப்பல ஏதாவது தெரியுமா தெரியாதா? என்னனே கல்யாணம் பண்ணிருந்தா அந்த பிள்ளை தொங்கி இருக்காதா? அண்ணே அண்ணே காதல் நான் பண்றேனே, நீ சதே சும்மா இருனே இருனே, கொஞ்சமா பண்ணிக்கிறேன் இருனே. ஏய் எது குழந்தை இருக்கா? எனக்கு எட்ட மாட்டேங்குது. எட்ட மாட்டேங்குது, குனிஞ்சு கொடுக்கவா? இங்க வாங்க. கல்யாணமே பண்ணலையே, எப்படி குழந்தை வரும்? இப்பலாம் கல்யாணம் பண்ற முடியாது பெத்துறாங்கனே. அப்படியா? ஆமா சரி சரி கோபப்படாதீங்க. ஏமா சுமதி நான் ஒரு விஷயம் சொல்லவா? கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லடி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ குளிச்சு என்ன, வெயில் காலத்துல உனக்கு ஐஸ் தண்ணியா இருப்பேன், குளிர் காலத்துல உனக்கு சுடு தண்ணியா இருப்பேன். ஐஸ் தண்ணியா இருந்தா நான் தர்பத்து போட்டு குடிப்பேன். அதுலயுமா சரி விடு. அடியே சுமதி, நீ வெளியே எதிர்வா கிளம்புனா உன் தலைக்கு நான் மல்லிகைப்பூவா இருப்பேன். மல்லிகைப்பூவா இருந்தா நான் கொண்டையா இருப்பேன். நீ கொண்டையாரு நான் தான் இராசு முத்துறா. இங்க வா. ஏம்மா அடியே சுமதி, நீ மட்டும் சேலை கட்டினி என்ன ஒரு பாட்டு போனீங்க, அந்த அவங்களும் அனுப்பிடுவோம். அப்படியானே? ஒரே அண்ணே ஒரு நிமிஷம் பண்ணிக்கிறேனே. ஏம்மா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ சேலை கட்டினீன்னா அந்த சேலையில நான் ஜாக்கெட்டா இருப்பேன். அவன் மாட்டானே, நீ மாட்ட விட்டு லூஸ் முட்டை. அதனால ஓ மேல நான் வச்ச காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? என் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு, உன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு, கண்கள் 2 உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா. சொல்லிய கண்கள் 2 உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா, குங்குமத்தில் போரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா மந்த மாறுதம் உந்தன் மேனியில் பூத்திருக்கு. ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு, கண்கள் 2 உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா, குங்குமத்தில் போரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா மந்த மாறுதம் உந்தன் மேனியில் பூத்திருக்கு. ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கோ, எனக்கு தான் அது தெரியும். எத்தனை வேகம் என்னிடம் உண்டு இருட்டுக்கும் அவளுக்கும் அது தெரியும். கச்சை கட்டி பூ
கண்ணிப்பட்டு ரொம்ப நாளாச்சு. முக்கணி எதில் முக்கியம் கொண்ட முதற்கனி பார்த்து விட்டே பத்தினி பெண்ணின் பந்தியம் தீர ஓரிடம் தீர்த்து விட்டே பூர்வ ஜன்மவோர் பந்தம் நீ வந்தது என்னை சுத்தி உன் கைகள் பூ போட்டது தன்னந்தடி தீவாக நான் வாழ்ந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது முத்து மணிச்சுள்ளே மலர்ந்திட பூத்திருந்தேன் ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு அது கண்கள் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் புரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா அந்த மாறுதம் பூத்திருக்கு நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. என் ஜன்ன நிலவுக்கு வந்தாச்சு என் கண்ணில் பட்டு நின்னாச்சு. ஏமா இந்த காதல என் காதல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். அப்படியே நான் நீங்க அப்படியே எங்க அம்மா கிட்ட வாங்க. உங்க அம்மா கிட்டயா? ஏய் பொண்ணு கேட்டு வாயா.